முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கிற்கு இசை அமைப்பாளர், இசை ஆசிரியர் திருமிகு சாகித்யா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். அண்ணா வணக்கம். 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 உங்களை பற்றி யார்கிட்டவாவது கேட்டோன்னா எங்கள் மாஸ்டர், எங்கள் ஆசிரியர், எங்கள் வாத்தியார் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இசையமைப்பாளர்னு பலர் சொல்கிறாங்க. இந்த இசை ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? நான் என்னுடைய சொந்த ஊர் பூர்வீகம் வந்து பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலே பிறந்து வளர்ந்தேன் நான். அது எனக்கு இசை மேலே ஆர்வம் வந்து காரணமே இளையராஜா சார் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து அந்த காலத்தில் வந்து ஹிந்தி சாங் தான் நிறைய டாமினேட் பண்ணின்னு இருக்கோம். அந்த நேரத்தில் அன்னக்கிளின்னு ஒரு படத்தில் சார் இசையமைச்ச படத்தில் பாட்டு மச்சானை பார்த்தீங்களா, எல்லா பாட்டும் மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படியே ஒரு அதில் ரொம்ப பெரிய ஈர்ப்பு. இப்போ நீங்கள் படித்து கொண்டிருந்த காலம்? ஆமாம், அப்போ சின்ன வயசு நான். அப்புறம் அதுலேருந்து எனக்கு மியூசிக் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தில், மியூசிக் எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா மாஸ்டர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இசை ஆசிரியர்கள் இருக்காங்களா, இசை சொல்லிக் கொடுக்குறோம்? இருக்காங்க. இந்த வானொலியில் வாசிக்கிறவங்க வித்வானுங்க அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை வந்து கர்நாடிக் மியூசிக்லேயே வந்துடணும், என் கூட வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த சினிமா இசையில் வந்து ஆர்வம் எனக்கு. சரி, சார் வந்து இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறதெல்லாம் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மாஸ்டர் ஒரு 2-3 பேர் சார்கிட்ட படித்தேன். அப்புறம் சென்னைக்கு கிளம்பி வரலாம். அங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியர்களில் முக்கியமானவர்கள் பேர்? வெங்கடேசன் சார். அவர் வந்து அவர்கிட்ட தான் மியூசிக் கற்றுனேன். ஃபஸ்ட்டு நான் கற்றுனேன் ஞானமணின்னு. அவர் இந்த நகை வேலைலாம் செய்வார். அவர் அந்த வேலை செய்வார். அவர்கிட்ட முதல் கிட்டார் தான் எடுத்துன்னு போனேன் நான். அப்போ நான் கிட்டார் எடுத்துன்னு போனப்போ அவர் வயலினிஸ்ட்னு எனக்கு தெரியாது. கிட்டார் மியூசிக் கற்றுக்கலான்னு போனேன். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த ஃப்ரெட் போர்டில் வந்து சாரின்னு இப்படி எழுதி கொடுத்த உடனே அதில் கொஞ்ச நாள் கற்றுன்னு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஃப்ளூட்டு ஒரு நாள் வாசித்தார். நான் சும்மா இருக்கும்போது அவர் வேலை பார்த்துன்னு இருக்கும்போது ஃப்ளூட் எடுத்து ஊதி பார்க்கலாமா, வாசித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. எடுத்து வாசித்து பார்ப்பா அப்படின்னாரு. நான் வாசித்த உடனே அவர் என்னை டைவர்ட் பண்ணிட்டார். நீ வந்து நல்லா ஃப்ளூட்டு கற்றுக்கலாம் நல்லா இருந்தேன். ஏன்னா அவர் கிட்டார் தெரியாதுன்றதை சொல்லாமல் ஃப்ளூட்டில் மாற்றி விட்டார். அப்புறம் நான் ஃப்ளூட் கற்றுக்கிட்டு அப்புறம் நிறைய ப்ரோக்ராம் அங்கே லோக்கலில் நிறைய ப்ரோக்ராம் வாசித்தேன். மேடை கச்சேரி. அப்போ வந்து யாரை பார்த்து நான் ஃப்ளூட்டு ஆசைப்பட்டேன்னா, கிறிஸ்டோபர்னு ஒருத்தர் ஓட்டேரியிலேருந்து வருவார் சென்னையில். அவரை பார்த்து ரொம்ப அருமையாக வாசிப்பார், பிரமாதமாக வாசிப்பார். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. சரி, அவரை மாரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கற்றுன்னு வாசின்னு இருந்த ஒரு நேரத்தில் பாண்டிச்சேரியில் வந்து கலீல்னு ஒரு ட்ரூப் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம தேவா சார் தம்பிங்கெல்லாம் வாசிப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணிட்டார், என்ன வர சொல்லிட்டார். சரி, வாசிக்கிறதுக்கு வர சொன்னார். அங்கே பாண்டிச்சேரி மேரின்னு சொல்லுவாங்க, பதிவுலாம் இது பண்ணுறது. அந்த இடத்துல மாடியில் நிகழ்ச்சி நடந்தது, கல்யாண கச்சேரி. அப்போ வந்து என்னை வர வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, சேம் டைம் அவரும் வர சொல்லியிருக்காரு. யார், அந்த ஃப்ளூட்டிஸ்ட்டை சென்னையிலேருந்து கிறிஸ்டோஃபரையும். எதுக்காகன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரை பார்த்தவொடனே எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. இவ்வளோ பெரிய ஆள் வராரு, நம்ம சாதாரணமாக நம்ம சின்ன என்னன்னா அவர் வந்து புது பாட்டெலாம் எடுக்க மாட்டார், நியூ சாங் எடுக்க மாட்டாருன்ட்டு என்னை நியூ சாங்லாம் போட்டு உங்களுக்கு பழைய. அப்புறம் அவர் வந்தோடனே ஏஞ்சி நின்று, வணக்கம் சார், உங்களை பார்த்தா நான் ஃப்ளூட் கற்றுக்க ஆசைப்பட்டேன். அன்றைக்கி என் கூட ஒரு நைட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு 12-1 மணி வரைக்கும் பஸ் ஏறுற வரைக்கும் அவரும் எனக்கு ஒரு ஃப்ளூட்டு கொடுத்தாரு. வச்சுக்கு நல்லா வாசிக்கிற, நல்லா வருவீங்கன்னு சொன்னார். அதோடு அப்புறம் சென்னைக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. குடும்பத்தோட திருமணம், எனக்கு திருமணமே ஆகலை. சரி, நான் வந்து அப்போ ஒரு 25 அங்கேயே இருந்தாங்க. ஆமாம், எனக்கு சின்ன வயசில் அப்பா இருந்துட்டார். சரி, அப்பா வந்து கவர்னருடைய மெய்காப்பாளர் போலீஸு. அப்புறம் நான் அம்மாவுடைய இதில் தான் நான் வளர்ந்தேன். 28 நாள் குழந்தையிலே எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டீங்களா சென்னைக்கு? இல்லை, அம்மா அங்கே கவர்மெண்ட்டில் ஸ்டாஃப், அவங்க வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து எனக்கு சின்ன வயசில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. சென்னையிலேருந்து வர்ற நாகிலாம் இளையராஜாட்ட வாசிக்கிறார் அவர். அப்புறம் ஜான், உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. அவங்க வந்து என்னுடைய ட்ரம் செட்டு இதில் தான் அங்கே வாசிப்பாங்க. அப்புறம் நிறைய இசைக்கலைஞர் சென்னையிலேருந்து வர்றவங்க கூட நான் ஃப்ளூட் வாசிச்சிருக்கேன் கச்சேரியில். அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து எப்படியாவது நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் கர்நாடிக் இது. இதில் மட்டும் எனக்கு எங்கன்னு தெரியாது, முறைப்படி போகணும், முறைப்படி போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ வந்து பானுமதி அம்மா
இசைக்கல்லூரியில். அவங்க தான் பிரின்சிபால். அவங்க இயக்குனர் நடிகை எல்லாம் அவங்க சகலகலாவில். என்னை சாதாரணமாக அவங்க எடுக்கலை. ஏன்னா அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு செலெக்ஷன்லாம். அப்புறம் என்னுடைய வாசிக்க சொல்லி என்னை இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க சொல்லி எல்லா டீச்சரையும் கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் டைமில் வந்து மேலே ஒரு மேடையில் உட்கார வச்சு ஃப்ளூட் எடுத்து கொடுத்து வாசிங்கன்னா ஏதாவது வாசிங்கன்னாங்க. வாசித்தேன்னா கை தட்டினாங்க எல்லாருமே. ரொம்ப பாராட்டி கை தட்டினாங்க. நல்லா வாசிக்கிற, கண்டிப்பாக மியூசிக் காலையில் நல்லா பாஸ் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே இசைக்கல்லூரிலையும் 3 வருஷம் படித்து பாஸ் பண்ணேன். வாத்திய கலைமணி, அந்த வாத்திய விஷாரதான்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக்கும் தெரியணும் அப்படின்ட்டு முத கட்டுறது எட்வின் சார்லி, அவர்கிட்ட போய் தேடி படித்தேன். அப்போ அவர்கிட்ட வந்து சார் கிட்டாரிஸ்டா சார்? கிட்டாரிஸ்ட்டுங்க அவர். கிட்டாரிஸ்ட். அவங்க மக கூட பாடகி சுகந்தா, அவங்கள்ட்ட கற்றுக்கினேன் டி நகரில். அதுக்கப்புறம் ஒரு சார் வந்து தவறிட்டார். அதுக்கப்புறம் என்னங்க பண்ணோம், வெங்கடேஷ் மாஸ்டர் கே நகர்லங்க, அவர்கிட்ட போய் கற்றுக்கினேன். அவர்கிட்ட கற்றுன்னு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒருத்தர் மூலியமாக என்னை வந்து அப்துல் சர்தார் மாஸ்டர்கிட்ட எடுத்துன்னு போனார். அப்புறம் அப்துல் சதார் மாஸ்டர்கிட்ட போய் 2000 தான் படித்தேன். படித்தேன். அப்போ நான் ஸ்கூலும் வச்சுட்டேன் இங்கே கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில். இசைத்துறையில் வரணும், சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்ச நீங்கள் திடீர்னு ஆசிரியர் ஆனதுக்கான அது என்னென்னா, நமக்கு வந்து எல்லாரும் ஸ்டேஜில் வாசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கு 4 பேர் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன் கிளாஸ். எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கலான்ட்டு. அதுவும் நமக்கு வருமானத்துக்கு வேறு இருக்குது இல்லைங்களா, அதுக்காக கிளாஸ் வச்சேன். அப்போ நிறைய பசங்க என்கிட்ட வந்து கோடம்பாக்கத்தில் கர்நாடிக் மியூசிக் காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே கிளாஸ் வச்சேங்க. அதில் வந்து நிறைய பசங்க படித்தாங்க என்கிட்ட. நிறைய பேர் இன்றைக்கி நம்பர் 1 மியூசிக் டைரக்டர்லாம் வாசிக்கிறாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டு அனிருத் வரைக்கும் வாசிக்கிறாங்க. கல்யாண் ஒருத்தர் தேவிஸ்ரீகிட்ட வாசிக்கிறாரு. அங்கேயே அனிருத்துக்கிட்டே ராஜேஷ் கண்ணன் ஒருத்தர் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. ராஜா சார்கிட்ட நம்ம சிகாமணி ட்ரம்மர் சிகாமணியுடைய பையன் வாசுதேவன், அவன் இப்போ பெங்களூரில் இருக்கான். சார் சவுண்ட் இன்ஜினியராக என்ன சவுண்ட் இன்ஜினியரிங் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஃப்ளூட்டிஸ்ட் ஸ்ரீராம் இருக்கார்ல, பாடலாம் பாடினார்ல, அவரோட ஸ்டுடியோவை நான் வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கேன். நடத்தும் போது எனக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தேவைப்பட்டார். நான் வாசுவை கூப்பிட்டேன். அப்போது உள்ளே வந்து வேலை செய்யும் போதே எங்கள் மாஸ்டர்னு சொல்லுவான். யாரா இல்லை உங்கள் மாஸ்டர்னா உங்களை பற்றி. அப்போ தான் உங்களை எனக்கு முழுமையாக தெரியும். இசை பயின்றவர்கள் மட்டுமல்லாது இந்த ஒளிப்பதிவாளர்கள் கூட உங்களை மாஸ்டர்னு சொல்கிறாங்களே, அதற்கான அதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ பசங்களுக்கு வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பணம் கட்டி படிக்க முடியாது. அதனால் என்கிட்ட வாசு வந்து கேட்டார், இந்த மாதிரி சார் எனக்கு எப்படியாவது மியூசிக். அப்போ வந்து என்கிட்ட கிங்ஸ்லி சாம் தான் வந்து கிளாஸ் எடுத்துருந்தார் முதல்ல. அவர் கிங்ஸ்லியை வந்து என்கிட்ட கீபோர்டு கற்றுக்கினார். நான் கீபோர்டும் சொல்லிக் கொடுத்தேன் அந்த பையனுக்கு. அவர் கற்றுக்கின்னு இருக்கும்போது அவர் கிளாஸ் எடுப்பார். அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் கிளாஸ் வந்து சொல்லி தந்தார். அவர் கூட நான் சேர்ந்து கற்றுக்கினேன். அவர்கிட்டே கற்றுக்கினேன் ஸ்டூடெண்ட்கிட்டே. அவர் என்ன ஆர்வமாக நீங்கள் போய் படிங்க சார்ன்ட்டு எனக்கும் பணம் கொடுப்பாரு. நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கோ சார், நீங்கள் வந்து அவர்கிட்ட கற்றுட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, மியூசிக் தேரி சொல்லிக் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்பார். இப்போ ப்ராக்டிக்கலும் சரி தேரியும் 2மே சொல்லிக் கொடுத்தேன் கிங்ஸ்லிக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் சார், அவங்க அப்பா பெரிய ட்ரம்மர் சிகாமணி என்ன அங்கே அவர்கிட்டலாம் படிக்காமல் உங்களை தேடி வந்து அதை படிச்சு? இல்லை, வாசு வந்து கம்ப்யூட்டர் தான், சவுண்ட் இன்ஜினியரிங் தான் கற்றுனாரு. அவங்க பையன் சரவணன் ஒரு பெரிய பையன், அவன் வந்து என்கிட்ட கீபோர்டு கற்றுக்குதான். சரி. அவன் வந்து ரொம்ப நல்லா வாசிப்பான். அதுவும் காலகட்டம் ஏதோ வேறு லைனில் மாறிட்டான், ஒர்க்குக்கு போயிட்டான் வேறு வேலைக்கு. ரொம்ப அருமையாக வாசிப்பான். சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாசு வளர்ந்துட்டார். இளையராஜா சார்கிட்டே உட்காந்து 2 பேரும் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கே புள்ள இருக்குது. என்னுடைய மாணவன் வந்து இந்த அளவுக்கு போய் இளையராஜா சார் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வாசுவோட மாணவர். அவரு எனக்கு தெரியும், தாமு எனக்கு தெரியும், அவர் இன்ஜினியரு. நல்ல அருமையான ஒரு ஒளி இசையில் வந்து கொடுக்குற முறை சிறந்ததாக இருந்திருக்கு அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுத்தேன். அவங்க மேற்கொண்டு அவங்க டெவலப் பண்ணினாங்க பெரிய லெவலுக்கு. இன்றைக்கி அவருக்கு நேரமே இல்லை, நிறைய அவார்டு வாங்கிட்டார் வாசுதேவன். இப்போ இவரு கூட என்கிட்ட
ராஜேஷ் கண்ணன் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 7-8 கிளாஸ் தான் சொல்லி கொடுத்தாரு நம்ம கிங்ஸ்லி சாமு. அப்புறம் என்கிட்ட அனுப்பி சாருக்கு எல்லாம் தெரியும், நீ போய் அவர்கிட்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவனை கொஞ்சம் படிப்படியாக அவரை நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக ஒவ்வொரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் விட்டுட்டு இப்போ வந்து அனிருத் வரைக்கும் வளர்ந்துட்டார். அனிருத்துக்கு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கீபோர்டு கிங்ஸ்லி, தேவ், கல்யாண், அப்புறம் நிறைய பேர் சொல்லினே இருக்கலாம், கவி, அப்புறம் யுவராஜ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுங்க. இப்போ நான் கூட ஒரு வேலை ஒருத்தட்ட ஒரு அதாவது ஆர்கெஸ்ட்ரா ப்ளஸ் பாடல்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். நம்பி, செல்வன் நம்பி திட்டக்குடி படம் பண்ணார். அவரும் உங்கள் ஸ்டூடெண்ட். திட்டக்குடி படம் பண்ணார். அவரே என்கிட்ட கொஞ்சம் மியூசிக் கீபோர்டு கற்றுனார். நல்ல திறமைசாலி, நல்ல அருமையான கலைஞர், நல்லா பாடுவார். எனக்கு நிறைய பாடியிருக்காரு. எப்படின்னா ட்ராக் பாடுவது, மியூசிக் ட்ராக்கு. என் நண்பர் ஜெர்மன் விஜய்னு, அவருக்கு நிறைய சாங் வந்து ட்ராக் பாடியிருக்காரு. அப்போ அதுலேருந்து அவர் கம்போசிங் நாலேஜ் ரொம்ப நல்ல அருமையான நாலேஜ். இப்போ கெளுத்தி படம் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய படம் அவர் சிதம்பரத்தில் இருந்துக்கினே இங்கே இருக்கிற கான்ட்ராக்ட்லாம் நல்லா, எனக்கு நம்மளால் சென்னையில் இருந்துக்கினே நிறைய பேரை பிடிக்க முடியல. அவர் சிதம்பரத்துலேருந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணின்னு இருக்காரு. சந்தோஷப்படுறேன். அது மாதிரி கிங்ஸ்லிலாம் வந்து நல்ல டேலண்டட். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எனக்கே தெரியாது, கிங்ஸ்லி சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆரி ஜடேஜ் சார் வந்து இவங்ககிட்ட ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எப்படின்னா எனக்கு டெமோ சாங் பண்ணார். அந்த டெமோ சாங் பண்ணும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது ME30 ஒரு மாடியூல் இருக்கும். ONWன்னு ஒரு கீபோர்டில் தான் சீக்வன்சிங்லாம் பண்ணார். அவர் பண்ண எல்லா மியூசிக்கும் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு காட்டுவார். கேட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணுறியப்பா, ஏன் படம் பண்ணக்கூடாது நானே கேட்டேன் அவரை. இல்லை சார் எனக்கு டியூன்லாம் வராது அப்படின்னு சிரிச்சுன்னே சொன்னார். டியூன்லாம் எனக்கு இவர் அர்ஜுன் சார் என்னை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட ஒரு நாள்லாம் கீபோர்டு வச்சுன்னு கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ணி காட்டினேன். அவர் இல்லை நீ கையில் வாசித்தா போதும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. இல்லை நீ பெரிய ஆளாக வருவீங்க, உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, பண்ணுங்கன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா முன்னிலையில் போடுன்னு போட்டுறது பாட்டு. அந்த பாட்டை நானே நேரில் பார்த்து அவரை சொன்னேன், பார்த்தீங்களா வந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து இசையாசிரியர், மேடைகளில் புல்லாங்குழல் வாசிப்பது அப்படின்னு இருந்த நீங்கள் இசை அமைக்க வேண்டும், இசையமைப்பாளராக, அதாவது நான் மியூசிக் டைரக்டராக வரணும் தான் நான் வந்தேன். எனக்கு சின்ன வயசுலேயே இந்த மோகன் வைத்தியா, ராஜேஷ் வைத்தியாலாம் இருக்காங்க இல்லைங்களா, அப்போ ரவின்னு அவங்க அண்ணன் எல்லாருக்கும் பெரிய ஒருத்தர் என்கிட்ட கச்சேரிலாம் பாடுவார். அங்கே பாண்டிச்சேரியில் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவிலும் பாடியிருக்கார். அப்போ மோகன் வயலின் நல்லா பாடுவார், வயலின் வாசிப்பார். அந்த சின்ன வயசுலேயே நான் கம்போசிங்லாம் பண்ணுவேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து இவங்கெல்லாம் வந்து மைக்கு வச்சுக்கின்னு அப்புறம் ஒரு டேப் ரிக்கார்டை வச்சுக்கிட்டு நாங்கள் பாடுறது, வரிகளை எழுதி அப்படியே டியூன் போட்டு பாடுறது. அவர் மோகனும் பாடுவார். இது மாதிரிலாம் நடந்த ஆர்வத்தில் வந்து சரி நம்மளும் ஒரு நல்ல இசையமைப்பாளராக வரணும் அப்படின்றத மியூசிக் கம்போசிங்காகத்தான் நான் வந்ததே. வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு அதே சேம் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வரணும்னு இப்போ நான் பண்ண படத்துக்கெல்லாம் கூட என் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. கிங்ஸ்லி சாம், தேவ், இவங்கெல்லாம் வந்து எல்லா படத்துக்கும் கீபோர்டு ப்ரோக்ராமிங் மட்டும், மற்றது லைவ்லாம் வந்து வேறு வேறு எல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய குறிக்கோள் இங்கே சென்னையில் வந்து நிறைவேறியதா? அப்போ முதல் படம் நான் பண்ண படம் குருவம்மா, தெய்வானை, லிவிங்ஸ்டன், மணிவண்ணன், செந்தில், வடிவுக்கரசி பண்ண குருவம்மா. எர்ணாவூர் நாராயணன் ப்ரொடியூசரு, தாமரை செந்துர பாண்டி சார் வந்து அதுக்கு டைரக்டர், இயக்குனர். அவர் தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு முதல் வாய்ப்பு அந்த படத்துக்கு கிடச்சிது. அந்த ஃபஸ்ட்டு படமே அவார்டு, தமிழ்நாடு அரசு அவார்டு வாங்குச்சு, சிறந்த பட அவார்டு விருது வாங்குச்சு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக நான் எல்லா படங்களும் பண்ணேன். குருவம்மா, கத்தி கப்பல், இங்கு காதல் கட்டு தரப்படும், 5 பொண்ணு, வெற்றிவேல் முருகன், கன்னடம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன், படங்கள் பண்ணேன். ஆனால் என்னன்னா ஒரு கமர்ஷியலாக ஒன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு அமையல. அப்போ அப்படி வந்து எதுன்னா சில பேருக்கு அதிர்ஷ்டம் டக்குன்னு வந்து கிடைச்சிடும், சில பேருக்கு அந்த முயற்சியிலே இருக்கிறேன். எப்படியாவது நம்ம இன்னும் அந்த முயற்சியை விடலை. நம்பிக்கை தான் நான் வாழ்க்கை, அதனால் முயற்சியை விடலை. எப்படியாவது நம்ம பெரிய ஆள் ஆகி காட்டணும் அப்படி முடிவில். இசைத்துறையில் இசைக்கலைஞர்கள், அதாவது வாத்திய கலைஞர்களை நீங்கள் உருவாக்கி விட்டுருக்கீங்க. பாடகர்கள் யாராவது உருவாக்கியிருக்கீங்க? பாடகர் வந்து என்கிட்ட பாட்டு நிறைய பேர் கற்றுருந்தாங்க. நான் அப்போ என்னால் முடியல, பசங்க நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்க, காலைல 5-6 மணிக்கெல்லாம் வருவாங்க பாடகர். அப்போ பாடகருக்கு நிறைய பேர் இந்த மேடை கச்சேரியில் பாடுறாங்க, நிறைய இது பண்ணுறோம், நிறைய ஸ்டேஜில் பாடுற பசங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா
உருவாகணுதுன்னு ஒன்றும் நான் சொல்லக்கூடாது, தவறு அது. பத்மலதான் ஒரு சிங்கரை வந்து ஃபஸ்ட்டு குருவம்மா படத்தில் நான் வந்து வாய்ப்பு கொடுத்தேன். இப்போ நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பாடின்னு வராங்க அவங்க. நயன்தாரா படம் அது கூட பாடியிருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதுமாரி பாடகர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பாடுறவங்களும் இருக்காங்க. நிறைய சிங்கருக்கு நான் ஜெர்மன் விஜயன் சார் இருக்கார், அவர் நிறைய ஆல்பம் பண்ணுவார். அந்த ஆல்பத்துக்கு எல்லா சிங்கர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். பாலு சார், ஹரிஹரன் சார், பாடகர்கள் எல்லா பாடகர்கிட்டையும் எனக்கு தெரியும். இப்போ பாடகர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஏதாவது நடந்த முக்கியமான நிகழ்வுகள் உங்களை பாதித்தது அல்லது உங்களுக்கு? எஸ்பிபி சாரே ஒரு பாட்டு ஒன்று நான் சொல்லி பாடின்னு இருக்கும்போது, இந்த வரி யார் எழுதுனது அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜீவன் ஒரு பையன் எழுதியிருந்தான். அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணான். ரொம்ப அருமையான ஒரு எஸ்பிபி சார் சொன்னது, இந்த வயசில் இப்படி ஒரு கற்பனையாக அவனுக்கு, அவ்வளோ அனுபவமாக அவனுக்கு, பெண்களை வர்ணிச்சு இப்படி எழுதியிருக்க அப்படின்னாரு. அப்புறம் அதே எஸ்பிபி சார் அந்த பையன் இறந்துட்டான், சின்ன வயசு. அவன் இறந்த உடனே நான் சொன்னேன், சார் போன தடவை பாராட்டினீங்க, அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னேன். அப்படியே ஷாக்காகி அப்படி நின்ட்டார். நின்று நல்ல திறமைசாலிங்களை கடவுள் வந்து ரொம்ப நாள் வைக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். அது எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அந்த பையன் எனக்கு ஒரு சாங் எழுதினான். சொர்க்கம் சுதி சேருது நெஞ்சில் தத்துவம் ததியும் கேட்குதே வா மன்னவா, வெட்கம் விலை போகுது உதடு ஒட்டாமலே வேர்க்கவா நீ துடைக்கவா. அது வந்து சொர்ணலதா மேடம் பண்ணாங்க. அந்த படம் வரல, அது ஃபஸ்ட்டு 2 நாள் தான் ஷூட் பண்ணாங்க. அது ஏதோ காரணத்தால் நின்றுச்சு. ஏபிஎம்மில் ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ பழனி பாரதி சார் கூட இந்த பாட்டை யார் எழுதுனா, பையனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக கூட்டின்னு வரேன் சார் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தினேன் ஒரு நாள் எட்டுன்னு போயிட்டு. அது மாதிரி எனக்கு அந்த ஒரு அனுபவம் எஸ்பிபி சார் ஃபீல் பண்ணி, ஏன்னா அவங்கள நிறைய பாட்டு எஸ்பிபி சாரே எனக்கு நிறைய பாடியிருக்காரு. அது வந்து எனக்குன்னா ஜெர்மன் விஜய் சார் அவருடைய ஆல்பத்தில். உங்களுடைய இசையமைப்பில் பாடிய பாடகர்கள் யார் யார்? ஹரிஹரன் சார் பாடிக்கிறாரு, உன்னிகிருஷ்ணன் பாடிக்கிறாரு, அப்புறம் அனுராதா ஸ்ரீராம் மேடம் பாடியிருக்காங்க, சீனிவாஸ் பாடியிருக்காரு, நிறைய சிங்கர் பாடியிருக்காங்க சார். இப்போ இவர்களெல்லாம் உங்களை பாராட்டிய தருணங்கள்? பாராட்டுனதுன்னு எப்படின்னு சார், அது வந்து அப்போ பாட்டு கேட்டுட்டு ஒரு தடவை நான் கம்போசிங்கில் ஹூ இஸ் த கம்போசர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ விஜய் வந்து என்ன பண்ணார், என்ன ஒரு பாட்டு கம்போசிங் பண்ண சொன்னார். நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்க. அது வந்து எஸ்பிபி சார் சித்ராவும் பாடுறாங்க. சித்ரா மேடம் கேட்குறாங்க ஹூ இஸ் த கம்போசர்னாங்க. ஏங்க அவருக்கு ஒன்றும் புரியல, தப்பு இப்போ எதாவது பண்ணிட்டாரு. அப்போ நான் வந்து சொன்னேன், ஏன்னு சொல்லுங்க மேடம், இந்த பாட்டெலாம் ஆல்பத்துக்கு போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க, படத்தில் வந்தால் சூப்பர் ஹிட் சாங் இது. அதுவும் நானும் அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி தனிப்பாடல்கள் புகழ் பெறல அவ்வளோவா இல்லை. ஆமாம், அப்போல்லாம் வந்து ஆல்பம் வந்து சிடி அப்போல்லாம் வந்தது. அது வந்து இதில் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு ஜெர்மன் சாருக்கு தெரியும், நான் தான் ஒர்க் பண்ண தான் அவர் எனக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுங்கன்ட்டு. நவீன் வாசித்தார் ஃப்ளூட் அதில். அப்போது சித்ரா மேடமும் எஸ்பிபி சார் பண்ணாங்க. அதே இதில் வந்து இன்னொரு சாங் வந்து என்ன சொன்னார், நந்தலாலன்னு ஒரு பாடலாசிரியர், உங்கள் கம்போசிங்கில் நான் ஒரு பாட்டு எழுதணும்னு கேட்டார். அப்போ அவர் ஒத்துக்கினார். இசையமைப்பாளர் இவர் விஜய் சார், விஜய் சார் இல்லை தயாரிப்பாளர், அவர் இசையமைப்பாளர். அப்போது அவர் என்னென்னா நண்பராக ஆகிட்டார் ரொம்ப காலம். இப்போ நீண்ட காலம், இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு கூட அவர் ஃபோனில் பேசினேன், ஜெர்மனில் இருக்கார். அப்போ என்னை வந்து அவர் சரிங்க நீங்களும் பண்ணி ஒரு பாட்டு பண்ணுங்கன்னாரு. அப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று கம்போசிங் பண்ணதில் வந்து நந்தலா எழுதினார், பாடினது அனுராதா ஸ்ரீராம். அவர் வந்து இன்ஜினியர் கூட. நம்ம இவர் ஃப்ரான்சிஸ் ஸ்டுடியோவில் அங்கே வள்ளூர் கோட்டத்தில் நடந்தது ரெக்கார்டிங். அப்போ அந்த அம்மாவும் அதே தான் கேட்டாங்க, பிரீத்தி ஸ்டுடியோ. அந்த அம்மா பாட்டை நிறுத்திட்டு, சே ஏங்க நீங்கள் இதெல்லாம் ஆல்பத்தில் போடுறீங்கன்னாங்க. இவர் வந்து பார்த்துட்டு இவருக்கு பயம் என்னன்னா ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்ட்டு தான் நினைக்கிறாங்க தவிர அதை கம்போசிங் சொல்கிறேங்க. இதை மாதிரி இன்னும் எனக்கு ஏன் ஃபஸ்ட்டு படத்துலேயே குருவமாவில் வந்து டைரக்டரு என்கிட்ட என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு நீங்கள் பண்ண பாட்டு எதாவது இருந்தால் போட்டு காட்டுங்கன்னு சொன்னார். அப்போ நான் அந்த பாட்டு தான் போட்டு காட்டினேன், அந்த ஆல்பம் சாங்கு நான் போட்டு காட்டினேன். அவர் கேட்டுட்டு என்ன பண்ணார், ஏஞ்சிட்டு வெளியே போயிட்டார். சார் இது நடந்தது ரொம்ப எனக்கு மனசுக்குள்ளே என்னடா அது எஸ்பிபி ஒன்றுமே சொல்லாத போகிறாருன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஃபஸ்ட்டு படமாச்சே. நான் அப்போ வந்து இங்கே தான் 5 லைட்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் தான் அவர் ஆஃபீஸு.
என்ன பண்ணார், நான் கோடம்பாக்கத்தில் நம்ம கிங்ஸ்லி வீட்டில் போட்டு காட்டினேன். அது ஒரு சின்ன செட்டப் இருந்தது, அப்போ அதில் போட்டு காட்டினேன். அப்போ அவர் என்ன பண்ணார், கேட்டுட்டு வெளியில் இறங்கி கார் எடுத்துகிட்டு போயிட்டார். காரை எடுத்துகிட்டு போனோடனே காரை எடுக்க போனார். நான் கிட்டே போயிட்டு கை கட்டின்னு, சார் பாட்டை கேட்டிங்க எதுவுமே சொல்லாத போட்டு போகிறீங்களா சார் அப்படின்னா. அவர், யோ என்ன பாட்டையா பண்ணியிருக்க பே அப்படின்ட்டார். நானும் அப்படியே மனசு கஷ்டமாக வந்து உட்காந்துட்டேன். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது எனக்கு. எங்கே இருக்கிறேன்னாரு. சார் அங்கேயே தான் சார், நீங்கள் போன இடத்துல அந்த இடத்துல தான் சார் இருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், அங்கேயே எங்கேயும் போயிடாதுன்ட்டு வந்தார் மேலே. ஒரு 5-6 பேர் இட்டுன்னு வந்துட்டார் காரில். எல்லோரும் இட்டுன்னு வந்து சாங்கை மறுபடியும் போடுனார். போட்டு காட்டினேன். அதே எஸ்பிபி, அந்த பாட்டு எஸ்பிபி சார் சித்ரா மேடம் பாடினதை போட்டு காட்டிட்டு அப்படியே கட்டி பிடிச்சார். நீ தான் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு.